ஹலோ மக்களே 343வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் நருட்டோ வந்து 90 சக்கரம் உள்ள அனல் பக்கத்துல வாரான். திரும்பியும் பவரை கொண்டுட்டு வாரியான்னு சொல்லிட்டு டோபி கேட்கான். பார்த்தா கைய பெருசா கொண்டு டோபி ஒரு ஓடு போடுதான். அவன் நருட்டோ வேற லெவலா இருக்கான். இருந்தாலும் அதுல இருந்து பாஸ் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கான். அவன் கக்காசி அவன் என்னெல்லாம் செய்யறான் பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு மைட் காய். இவன் அந்த மாதிரி ஆளா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. பார்த்தா கக்காசி அவனை யாரையோ ஒருத்தர் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் அவனை மட்டும் இருக்க கூடாது, இவன் அவனை மட்டும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பழைய கல்லறையே யோசிச்சு பார்க்கான். கக்காசி அவன் தனியா சண்டை போட்டு இருக்கான்டா, நீ என்னத்தடா யோசிக்கன்னு சொல்லிட்டு மைட் காய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம நருட்டோ ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அவரு திரும்பியும் டோபி அவன் காமி ஜுட்சு ஸ்டார்ட் பண்ணிட்டான். கக்காசி அவன் மேல உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்க மாதிரி தான் எனக்கும் வந்திருக்கு. அதை இப்ப நம்ம யோசிக்கிற தருவாய் கிடையாது சொல்லிட்டு இருக்காரு மைட் காய். நீ ஒரு காலகட்டத்தில் நருட்டோட மாஸ்டரா இருந்துக்கடா, அவனுக்காண்டி நீ ஹெல்ப் பண்ணாம வேற யாரடா ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு மைட் காய் கேட்காரு. சடனா சுருங்கினத்துக்கு நருட்டோவே போட்டத்துல வீசுறான். பார்த்தா பெரிய சுருங்கினு கிளர்பி காப்பாத்துறாரு. பார்த்தா கிளர்பி கையை ரெண்டா வெட்டிருச்சு. அதுக்குள்ள 90 வெளியே வந்து நருட்டோவே காப்பாத்துது. டே நான் தனியா இல்லடா, என் கூட குராமா இருக்கடா, அதை நீ மறந்துடாத. அது மாதிரி 8 டைல் ஆக்டோபாப்ஸ் புஷி ப்ரோ சென்சே கக்காசி சென்சே எனக்கு அவ்வளவுக்கான டீம் இருக்குன்னு சொல்றான் தலைவன். டே கக்காசி நீ எப்பவுமே என்னை ஜெயிச்சுக்கிட்டு தான்டா இருந்திருக்க, இந்த வாட்டி நீ ஸ்லோ டவுன் ஆகாதடா, இந்த வாட்டி நம்ம யாரும் கட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு மைட் காய். பார்த்தா கக்காசி நருட்டோ சோலோவா பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரு நருட்டோ நீ என்னோட ஸ்டூடெண்டா இருக்கு, எனக்கு தாண்டா பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வாடா காய் நம்ம யாரும் காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. கக்காசி காய் வேற லெவலா போறாங்க. எனக்கு இருக்க சக்கரை வச்சு ஒரு ஆட்டத்தை ஆடி பத்திரான்னு சொல்லி கக்காசி போய்கிட்டு இருக்கான். காமியோட உண்மையான பவர் உனக்கு என்னன்னு தெரியலடா, அதை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபி. பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல காமி ஜுட்சு யூஸ் பண்றாங்க. பார்த்தா டோபி லாங் ரேஞ்சில போயிட்டான். பார்த்தா 8 டைல 9 டைல ஒரே சமயத்துல வந்து அப்சர்வ் பண்ணான்னு பாக்காம. பார்த்தா சடனா அவன் கண்ணுல இருந்து ஏதோ ராடத்துக்கு வெளியே வீசிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அதான் சக்கரா அப்சர்வ் பண்ற ராடு. சடனா உடம்புல சங்கிலியா வருது. அதான் 8 டைல லாக் பண்ணி தூக்கிட்டான். அவன் டேய் இது டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் லாக் பண்ற சக்கரா பவர்டா, என்னால மூவ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு 8 டைல் கத்திக்கிட்டு நருட்டோ பார்த்து டேய் நருட்டோ இது உடம்ப தொட விட்டுறாது, இல்ல உன் கதையே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுவாங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் நருட்டோ. சடனா ஷேடோக்ளோன் ஜுட்சு போட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஷேடோக்ளோன் நருட்டோ வந்து ராசகனை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு நருட்டோ வந்து டெய்ல்டு பீஸ்ட் பாம்ப ரெடி பண்றான். பார்த்தா நருட்டோட ராசகனை தூக்கி காமி போட்டுக்கிட்டு இருக்கான் கக்காசி. இந்த வாட்டி என்ன நருட்டோ தொட விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் டோபி. சடனா ஒரு ராடை வச்சு நருட்டோவே அடிக்கான். பார்த்தா ஷேடோக்ளோனோட செதறிட்டான். அவன் பார்த்தா காமி ஜுட்சு போட்டோன்னு கக்காசி அவனோட சக்கரை விழுந்து செதறி போய் கிடக்கான். டோபி சொல்றான் டே கக்காசி உன்னோட ராசகனை வந்து நீ மிஸ் பண்ணடா, கரெக்டான டைம்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவரெல்லாம் ஒண்ணு மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். சடனா டெய்ல்டு பீஸ்ட் பாம்ப தூக்கி வீசுறான். அவன் சடனா ஒரு பக்கத்துல போன வெடிச்சு செதறுது. உடனே அவன் டிரான்ஸ்போர்டேஷன் ஜுட்சு போட்டு அவனோட ஸ்பேஸ் டைமுக்கு போயிட்டான். பார்த்தா உள்ள வந்து செதறுதான். பார்த்தா கக்காசி வந்து ராசகன் ஜுட்சு வந்து காமி ஜுட்சு போட்டு உள்ள கொண்டு போகல, மொத்த நருட்டோவே காமி ஜுட்சு போட்டு உள்ள கொண்டு போயிருந்திருக்கான். நருட்டோ உசுமைக்கு ராசகன் சொல்றான். சேடக்குள்ளே சேத்தாடையும் கொண்டு வந்துட்டான். டே கக்காசி நீ முட்டாள்டா அப்படின்னு சொல்லிட்டு செதறிட்டான். ராசகனத்துக்கு மூஞ்சில ஒரு ஓடு போடுதான். பார்த்தா அந்த மாஸ்க் செதறிட்டு பார்த்தா மாஸ்க் செதறின அடுத்த செகண்ட்ல ஒபிட்டோட கதையை காட்ட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒபிட்டோ வந்து அவனோட அகாடமிக்கு வர போற வேக வேகமா. பார்த்தா அகாடமியில எல்லா மீட்டிங் முடிச்சு எல்லாரும் வெளியே வராங்க. உன்னை ரின் மட்டும் ஆறுதல் சொல்றான், எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கக்காசி சொல்றான். இனிமேல் வந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்றான். அவன் பார்த்தா ஒபிட்டோ கண்டி அவனோட மீட்டிங் கார்டை ரின்னே வாங்கிட்டு வந்து கையில கொடுக்கா. அதுக்கப்புறம் சுன்னின் எக்ஸாம் ஸ்டேஜ் 2 கட்டுறாங்க. பார்த்தா ஸ்குவாட் வெர்சஸ் ஸ்குவாட் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆங்கோ டீம் கென்மா டீம்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தா இதெல்லாம் மினட்டாவும் தேர்ட் ஒக்கையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுல யாரெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க, கக்காசி, ஒபிட்டோ, ரின், காய், எபிசு சென்சே, கென்மா, இபிகி, ஹயாட்டி, டொக்காரா இவங்க எல்லாருமே பாஸ் ஆகி உள்ள வந்திருக்காங்க. அடுத்து உள்ள சுனின் எக்ஸாம் போறதுக்காண்டி ரின்னு கக்காசி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒபிட்டோ வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கான் ஒரு பாட்டிக்கு. பார்த்தா அவன் வேலை பார்த்து கொடுத்ததுக்காண்டி அந்த பாட்டி ஒரு சாக்லேட் கொடுக்க அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரான். கக்காசி டென்ஷன் ஆயிட்டான், எப்ப பார்த்தாலும் லேட்டா தாண்டா வரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்குவாட் பேட்டில் வச்சாங்க. பார்த்தா யார் டீம் வைக்காங்கன்னா மைட் கே டீமுக்கும் கக்காசி டீமுக்கு தான் வைக்காங்க. எடுத்தோடனே ஃபயர் ஷீல போட வரான் ஒபிட்டோ. பார்த்தா சாக்லேட் தொண்டையில மாட்டோன்னு காய் ஒரு மிதி மிதிக்கான். அவனை அடிச்சடியில ஒபிட்டோ செதறிட்டான். உடனே ரின்னு பேண்டேஜ் போட்டு விடுதா. அவனுக்கு கவலைப்படாத, ஒரு நாள் நான் ஹொக்காகேவன் சொல்றான் ஒபிட்டோ. அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காண்டி தனியாவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லா வகையும் ட்ரைனிங் எடுக்கான். பார்த்தா ஃபயர் ஷீல் ஜுட்சுல மாஸ் காட்டுறான். அவன் சரிங்க நான் அவைக்கன் பண்றதுக்காண்டி என்னென்னலாமோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து கடைசி இண்டிவிஜுவல் பேட்டில் வைக்காங்க. அதுல ஒபிட்டோ மைட் காய்க்கு தான் சண்டை நடக்கு. பார்த்தா மைட் காய் ஒபிட்டோ போட்டு தொளிச்சு எரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் கக்காசிக்கும் காய்க்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதை ரின் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ரின்னுக்கு வந்து கக்காசி மேல ஒரு கிரஷ் உண்டு. பார்த்தா அந்த சண்டையில கக்காசி தான் மாசா ஜெயிக்கான். கக்காசி நீ சூப்பர்னு சொல்றாரு ரின்னு. அதை ஒபிட்டோ பார்த்துட்டு மிரண்டு கிடக்கான், இவன் என்னடா நம்மள மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கக்காசி வந்து சுன்னின் ஆயிருப்பான். அப்புறம் டென்ஷன் ஆகி தனியா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சான் ஒபிட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் ஒரு வழியா சுன்னினாக்கு தான் என்ஜாய் பண்ணி நிக்காம. பார்த்தா இவன் சுன்னினான அடுத்த செகண்ட் கக்காசி வந்து ஜொன்னின் ஆயிட்டான். பார்த்தா ரின் அந்த சமயத்துல வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கா. நம்ம வந்து அதுக்கப்புறம் ரின் வந்து அந்த சமயத்துல வந்து எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் கொடுக்கா. நம்ம வந்து கக்காசிக்கு வந்து எல்லாரும் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்ரெட் கிஃப்ட்னு ஒண்ணு ஒபிட்டோ ஒரு மாதிரி மிரண்டான். அவனால சொல்ல முடியல, ஒரு மாதிரி கலங்கி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கனாபி பிரிட்ஜ் காண்டி மிஷன் காண்டி எல்லாரும் ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து ரின் சொல்றான் நம்ம எல்லாரும் பேசணும்ல, கக்காசிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொடுப்போம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஒன்னு ஒபிட்டோ மிரண்டு பார்த்துட்டா, இந்த பயிர்கள் நல்லா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. எடுத்தோட மினாட்டோ வந்து அவனோட கஸ்டமேட் குணாயை கொடுக்கான். இதை யூஸ் பண்ணி இது நல்ல லைட்டா இருக்கும்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ரின் வந்து அவளோட மெடிக்கல் கிட்ட கொடுக்கா, அதுக்கும் தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கப்புறம் வந்து ஒபிட்டோ பார்த்துட்டு கை நீட்டு தான், நீ ஏதாச்சும் கிஃப்ட் கொடுன்னு சொல்லிட்டு உனக்குலாம் ஒரு கிஃப்ட் தர மாட்டேன்னு சொல்றான் அவன். அப்புறம் மினாட்டோ வந்து அடுத்த நாள் வந்து கக்காசி கதையை ஃபுல்லத்தையும் சொல்றாரு. அவரு கக்காசி அப்பா சக்குமா ஹட்டாக்கி வந்து அவர் உயிரை அவரே இழந்துகிட்டாரு, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு மிரண்டுட்டான் அவன் ஒபிட்டோ.
ஒபிட்டோ. அப்புறம் மினாட்டா சொல்லிருப்பான், நான் தனியா போறேன், நீங்க முன்னூறு ஒன்னா போங்க, இந்த டீமுக்கு கக்காசி தான் கேப்டன் சொல்லிருப்பாரு. ஒபிட்டோ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவான், என்னோட கேப்டனுக்கு ஏத்த மாதிரி நான் போனோம்னு சொன்ன உடனே ரின்னும் மிரண்டாங்க, கக்காசியும் மிரண்டாங்க. ஆனா மினாட்டா அதை பார்த்து சிரிக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டோன் வில்லேஜ்காரங்க வந்து இவங்களை சுத்து போட்டு அட்டாக் பண்ண வராங்க. அதுக்குள்ள வந்து ஒபிட்டோ வந்து ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸோ போட்டு கட்டையெல்லாம் உடச்செறிதான். ஆனா அவனுக்கு ரின்ன கடத்திட்டு போயிருந்தானுங்க காமோஃபிளேஜ் ஜுட்ஸோ போட்டு. அப்புறம் ஒபிட்டோ கேட்கா, என்னடா கக்காசி நம்ம போய் ரின்ன காப்பாத்த வேண்டாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். மிஷன் தாண்டா எனக்கு முதல்ல முக்கியம் சொல்றான் கக்காசி. டே உனக்கு மெடிக்கல் கிட்லாம் தந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு மிஷன் தான் முக்கியம் சொல்றான். சடனா கக்காசி அடிச்சு வீசுறான் ஒபிட்டோ. நீ சொன்னது கரெக்ட் தான் கக்காசி. எவன் ஒருத்தன் இந்த நிஞ்சா வேல்ல வந்து ரூல்ஸ் மதிக்கலையே அவன் குப்பைக்கு சமம். எவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட மதிக்காம போறான் அவன் குப்பைக்கு கீழன்னு சொல்றான். சொன்ன உடனே மிரண்டுட்டான் அவன். உன்ன ரெண்டு பேரும் தனி பாதையில போறாங்க. பார்த்தா ஒபிட்டோ சோலோஸ் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள ஊடுருவி போறதுக்குள்ள ஒருத்தன் வந்து போட்டத்துல வாரான். அதுக்குள்ள பார்த்தா கக்காசி வந்து உள்ள வந்து உளுந்து வெட்டி வீசிட்டான் அவனை. கக்காசி நீ எங்கடா வந்தா சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கான். உன்னை மாதிரி அழுவணி குழந்தைல விட்டுட்டு போக விரும்பலாம் சொல்றான் கக்காசி. பார்த்தா அந்த சமயத்துல காமோஃபிளேஜ் ஜுட்ஸோ போட்டு ஒரு பின்னாடி வந்து கக்காசி கண்ணே வெட்டி வீசிட்டான். உடனே ஒபிட்டோ டென்ஷன் தான். சடனா பின்னாடி இருந்து இன்னொருத்த வேகமா போட்டத்துல வாரான். அதுக்குள்ள அவனோட கத்தி ஸ்டாப் பண்றான் மாசா. என்னன்னு பார்த்தா அவனோட சரிங்கனை அவைக்கன் பண்ணி அவனே போட்டுதான் அவன். பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் அவைக்கனே பண்றான். அப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ரின்ன போய் ரிலீஸ் பண்ணி விட்டானு கெஞ்சுட்ஸ்ல இருந்து. அவளு ஒரு வழியா முழிச்சு வாரா. உடனே அங்க இருக்க கல்ல மட்டும் உடச்சு விட்டானுங்க அவனுங்க. பார்த்தா அந்த சமயத்துல கக்காசியை காப்பாத்துக்காண்டி ஒபிட்டோ போய் உள்ள விழுந்திருப்பான். பார்த்தா அவன் செதறி இருப்பான் அவன். உடனே கக்காசி சொல்றான், நான் இன்னொரு மோசமான கேப்டன் சொல்லிட்டு இருக்கான் அவன். கக்காசி ஊர்ல எல்லாரும் சொன்னதுதான்டா கரெக்ட், நீ உண்மையில சூப்பர் ஜொன்னின்னு சொல்றான். என்னோட கண்ணை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னோட ஷரிங்கனை நீ எடுத்துக்கோன்னு சொல்றான் அவன். உடனே சடனா இப்ப காட்டுறாங்க. பார்த்தா அவன் வெளியே நிக்கிறது ஒபிட்டோ தான் வந்து நிக்கான். மிரண்டுட்டான் கக்காசியும் காயும். ஆனா நார்டோக்கு அவன் யாருன்னே தெரியாது. ஒபிட்டோ இது நீயான்னு சொல்லிட்டு கேட்கான் கக்காசி. நீ செத்துட்டா நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மைட் காய். அலண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்கான் கக்காசி. பார்த்தா இவன் நாள் டோபியா நடிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம ஒபிட்டோ தான். பார்த்தா அது அவனோட கண்ணு தான், இது தப்பே கிடையாது, நம்ம ஒபிட்டோன்னு தான் சொல்றான் அவன். ஒபிட்டோ சாதா குரல்ல பேச ஆரம்பிச்சிட்டான். நீ என்னன்னாலும் கூப்பிடு கக்காசின்னு சொல்றான் அவன். உடனே கக்காசி முதல்ல அவன் சரிங்கன்னு அவைக்க பண்ணாமல அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம பார்த்தா கத்தியில குத்தி தூக்கி இருக்கான் அவன். இந்த வாட்டி என்னோட காமெடியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிருக்கான் ஒபிட்டோ. அன்னைக்கு நீ இறந்துட்டா நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காசி. உடனே பழசை யோசிச்சு பார்க்காம பார்த்தா கக்காசியை காப்பாத்துக்க ஒபிட்டோ வந்து உள்ள விழுந்திருப்பான். ரின் கக்காசி நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ விழுந்ததை பார்த்து மிரண்டான ஒரு கேவலமான கேப்டன் சொல்றான் கக்காசி. கக்காசி இனிமேல் ஒண்ணு செய்ய முடியாடா, என் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. என்னோட இன்னொரு பாகமே நஞ்சிருச்சுடா, ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்றான் அவன். நான் ஜொன்னினா இருக்கவே தகுதி கிடையாது சொல்றான் அவன். நான் ஒருத்தன் தானே உனக்கு கிஃப்ட் தரல, அதை நான் இப்ப தாரன்னு சொல்றான் அவன். என்னோட ஷரிங்கனே உனக்கு கிஃப்டா தாரன்னு சொல்றான் அவன். அப்பத்துல இருந்தா தலைவன் வந்து ஷரிங்கன் கக்காசியா மாறி இருப்பான். கக்காசி நீ ரின்ன மட்டும் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிருப்பான் கடைசி ஆசையா. கவலைப்படாத, அவளை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் அவன். அப்படி சொன்னோன்னு இறந்துட்டான் அவன். கக்காசி அந்த சமயத்துல கல்லா உளுந்து ஒபிட்டோ கதையை முடிஞ்சிட்டா நினைச்சேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். நீ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு யாரடா சொல்லி நாட்டு கேட்கான். இவன் என்னோட பழைய கிளாஸ்மேட் சொல்றாரு மைட் காய். லீவ் ஷினோபில உள்ள உச்சிகான்னு சொல்றான் அவன். லாஸ்ட் கிரேட் வார்ல அவன் இறந்துட்டான்னு நினைச்சான். அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்பதான் தெரியும் சொல்றாரு மைட் காய். எதுக்குடா நீ உயிரோட எங்களை பார்க்க வரலன்னு சொல்லி கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் உயிரோட இருந்தா என்ன, உயிரோட இல்லன்னா உனக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நான் எதுக்கு இப்படி வந்திருக்கேன் தானே உனக்கு தெரியணும், அந்த ஆன்சரை நானே கொடுக்கன்னு சொல்றான் அவன். இதுக்கு ரீசன் என்னன்னா நீ ரின்ன சாவ விட்டுட்டேன்னு சொல்றான் ஒபிட்டோ. அந்த ஒரு காரணம் மட்டும் தான் சொல்றான் அவன். டே கக்காச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா, நீ என்னடா அந்த மாதிரி என்னை லுக் விட்டுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்னை பார்க்க வரலையான்னு சொல்லி கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இனிமேல் பழச நினைச்சு நான் ஏன்டா கவலை பண்ணு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. இந்த உலகமே முடிக்கு வரப்போறோம் சொல்றான் அவன். கக்காச்சியோட தலையை தொங்கிருச்சு. கக்காய் சென்சி உங்க ரெண்டுக்குள்ள என்ன நினைச்சு எனக்கு தெரியல, ஆனா இப்ப வந்து நம்ம யோசிக்க தருவாயெல்லாம் கிடையாது. இவன் கதையை முதல்ல முடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. வேற ஏதாச்சும் பண்றதுக்குள்ள இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே மைக்கே சொல்றாரு, நருட்டோ சொல்றது கரெக்ட் தான் கக்காச்சி, முதல்ல இவன் கதையை முடிப்புன்னு சொல்றாரு அவரு. இந்த உலகத்தோட விதியை நம்ம கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இனிமேல் உங்கள்ட்ட பேசலாம் பிரயோஜனம் கிடையாடா, ரியாலிட்டி நோக்கி போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. ஃபயர் ஸ்டைல் பாம் பிளாஸ்ட் டான்ஸ் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான் அவன். பார்த்தா நருட்டோ 9 டெயில் பவரை வெளியே வர வச்சு ஒரு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். அடே 9 டெயில் பவரான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். சடனா ஒபிட்டோ பக்கத்துல ஏதோ செதறுது. இன்னொருத்தவனா வந்து மாசா நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா அது மாதரா உச்சிகா. டே ஒபிட்டோ ஆல்ரெடி உன்னோட ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி மாதராக்கு ஒபிட்டோக்கு பழக்கம் இருக்கு போலுக்கு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடு சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.